ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தாலே தெரியும், இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாங்காய் ஊறுகாய். மோஸ்ட்லி இந்த மாங்காய் ஊறுகாய் ஒரு வருஷம் கெட்டே போகாதாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் அம்மாலாம் ஸ்கூல் டைமில் லஞ்சுக்காக இதான் கொண்டு போவாங்களாம், ரைஸ் கூடலாம். இது பழைய சோறு கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது இந்த மாதிரி லைனாக தான் கட் பண்ணணும். அப்போ தான் அந்த காய வைக்கும்போது அப்படியே உருகிடும் சின்னதாக. நானே எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன்ப்பா, என்னம்மா நீங்கள் இப்படி வெட்டுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை மாதிரின்னு. அப்போ தான் அம்மா சொன்னாங்க, காய வைக்கும்போது சின்னதாகிடும்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எடுத்து காமிக்கிறாங்க. இது பார்த்திங்களா, இது ஒரு மாதிரி பெருசாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இருக்குது. இதை நம்ம உப்பு மிளகா போட்டு கூட சாப்பிட்லாம். நான் தனியாக எடுத்து உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டேன், சூப்பராக டேஸ்ட்டாக இருந்து. பச்சையாக கூட சாப்பிட்லாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம மாங்காய் எடுத்து போட்டுக்கணும். மாங்காய் எடுத்து போட்டு அப்புறம் கொஞ்சம் நிறைய உப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி மாங்காய் உப்பு அந்த மாதிரி அந்த மாங்காய் முடிகிற வரைக்கும் போட்டேனுங்க. உப்பு நல்லா அள்ளி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகானே நல்லா புளிப்பாக இருக்கும். ஸோ அதனால் நிறையவே போட்டுக்கோங்க. இது நம்ம இதை தயிர் சாதம், மோர், கூழ், அப்புறம் ரச சாதம் கூடலாம் வெறுமே தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நம்ம மோர், கம்மங்கூழ் அதெல்லாம் குடிக்கிறோம்ல, அதுக்கெலாம் வெங்காயம் அப்புறம் அந்த மிளகா, காஞ்சி மிளகா அதெல்லாம் வைக்கவே தேவையில்லை. இந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் இருந்தாலே போதும், அந்த முழு டேஸ்ட்டையும் கொண்டு வந்துடுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் தாங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. நானும் உங்களுக்காக எவ்வளோ தாங்க வீடியோ போடுறது, ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் டக்குன்னு லைக் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் உப்பை குக்கூத்து கோமாளியில் அப்படியே சமையல் போடுற மாதிரி அப்படியே புகழ் போடுற மாதிரி நானும் போட்டேன். யாருக்கெல்லாம் புகழ் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இதை நல்லா ரெண்டுக்கு ஒரு வாட்டி கூட நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நான் தாங்க எடுத்தேன், குப்பரையாக எடுத்துட்டேன். அது நான் அந்த பக்கம் இருந்தனால தெரியாமல் எடுக்கலை, மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ். ஆனால் லைக் போடுங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். டேடா, இப்போ மூடிட்டு அவ்வளோந்தான். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும், எதுவுமே போட தேவையில்லை. உங்களுக்கு எடுத்து சாப்பிட்ணுன்னா கூட எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 2-3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா அப்படியே குலுக்கி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாகிடும். நானுமே நிறைய தடவை எடுத்து சாப்பிட்டேன். பார்த்தீங்களா, வாய்க்கு எச்சி ஊறுது. அப்போ நான் ஸ்டாப் பண்ணல, அப்போ நான் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். இப்போ நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் கீழே கொட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா கரெக்டாக எடுத்து போடுங்க. ஓகே, இப்போ மேலே தூக்கி அந்த இதெல்லாம் போட்டுட்டு நம்ம முச்சி வெயில் அடிக்குது, மேலே கால் வேறு பயங்கரமாக சுடுது. இப்போ வாங்க மேலே போயிட்டு எங்களோட டெரஸில் போயிட்டு நம்ம வச்சுட்டு வந்துடலாம். அண்ணா கொட்டினாங்க போகிறோமாங்க. யாருக்கெல்லாம் எங்களோட கார்டன் டூர் நிறைய பேர் போட்டிருக்கோம், ஆனால் மாடி போடலாம். நான் ஒரு நாள் உங்களுக்கு மாடி போடுறேன். இப்போ காய வச்சு வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம் நாங்கள். இதை ஒரே நாளில் சென்னையில் அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் இல்லைன்னா இதை 2 நாள் வச்சுருக்கணும் ஊர்லலாம். ஆனால் இங்கே என்னென்னா அடிக்கிற வெயிலில் ஒரே நாளில் ஃபுல்லாக கஞ்சிருச்சுங்க. இப்போ தேவையானது காஞ்ச மிளகா, நல்லெண்ணெய், சீரகம், வெந்தயம், கடுகு, பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம மெயின் எடுத்த மாங்காவே மறக்காதீங்க. இதுக்கு காஞ்ச மிளகா தான் போடணும், மிளகா பொடி போடக்கூடாது. அதுக்கு முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டுட்டு எடுங்க. அந்த இது எடுக்கல கிளிப்பு. ஸோ காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. எல்லா காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா அந்த மாங்காய் சூப்பராக இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா. இது இந்த மிளகா கருப்பாகணும், அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்காக கரிஞ்சு விட்டு அப்புறம் என்ன திட்ட போகிறீங்க, கரியக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அப்புறம் இன்னும் அடுத்து அதை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு தனியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர். தனியாவை மட்டும் தனியாக வருங்க, அது கூட போட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். தனியான்னு ஒரு பேர் நல்லா இருக்குல்ல, என் ஃப்ரெண்ட் பேர் கூட தான். ஓகே, இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு ப்ரௌன் ஒரு கலரில் வந்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க. அது கறி விடுறாங்க.
நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டை வந்துட்டு யாரெல்லாம் எண்ணெயில் போட்டு வந்து வெயிட் லாஸ்க்காக யாரெல்லாம் வெயிட் லாஸ் பூண்டை சாப்பிட்ருக்கேங்க மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்துட்டு கூடவே காயமும் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம், வெந்தயம், கடுகு, பூண்டு இது எல்லாத்தையும் பூண்டு போட்டாச்சு, அது எல்லாத்தையும் போட்டு வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க டக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அந்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா அரையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த இதெல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியில் 3, 2, 1 டடா. ஓகே சரி, ரீஸ்டார்ட். 3, 2, 1 டடான். அவ்வளோதான். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டவ்வை மறுபடியும் பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அந்த கடாயில் நல்லெண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுக்கணும் நல்லெண்ணெய். நாங்கள் இதை வாங்கின ஃபுல்லாமே போட்டுட்டோம், நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க. 1/4 லிட்டர் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கடுகும் உளுந்தும் போட்டு நல்லா வெடிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதை நான் பயந்து டப்புன்னு போட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகவே இல்லை. நீங்கள் நல்லா அந்த எண்ணெய் கொதிக்கும் போது நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் சீக்கிரமாக வெடிக்கும். இப்போ வந்துட்டு பூண்டும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலேயே. கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டோடனே டம்முன்னு வெடிச்சிருச்சு. ஐயோ பார்த்தீங்களா, ஐயோ டம்முன்னு வெடிச்சிருச்சு. நான் இறங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதை நான் கிளிப் எடுக்கலை. அடுத்து நம்ம மெயின் ஐட்டமான மாங்காவையும் போட்டுக்கோங்க. அப்படியே வாயிலே எடுத்து கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்ம வறுத்து வச்சோம்ல, அதை மிக்சியில் போட்டு வச்சோம்ல, அதை இந்த இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மாங்காய் கொஞ்சம் பொடி அது மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. இப்போ நல்லா அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு எல்லாத்துலேயும் உப்பு போட மறந்துடாதீங்க. அந்த கிளிப் எடுக்கலை. அப்படியே விடாமல் கலக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் வெந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வறுத்ததாச்சுல்ல, ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வறுத்தாலே இதாக பண்ணாலே போதும். அவ்வளோந்தாங்க, நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி. ஆனால் இது பேர் மாங்காய் ஊறுகாய் கிடையாது, 80s கிட்ஸ் மாங்காய் ஊறுகாய். என்ன 90s கிட்ஸ் மாங்காய் ஊறுகாய். யாருக்கெல்லாம் 90s கிட்ஸ் மாங்காய் பிடிக்கும்? இப்போல்லாம் ஒரு டபால் அடித்து மாங்காய் ஊறுகாய் இருந்தாங்கன்னு கொடுக்குறாங்க. ஆனால் இதாங்க அந்த காலத்தில் உள்ள ஹோம்மேட் மாங்காய் ஊறுகாய், வறுத்தரைச்ச 90s கிட்ஸ் மாங்காய் ஊறுகாய். இது நான் வச்ச பேர், பட் இது வறுத்தரைச்ச மாங்காய் ஊறுகாய். செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா போதும், அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. ஒரு வருஷம் கெட்டு போகாதுங்க. நான் அம்மா கிட்டே கேட்டோடனே ஒரே ஷாக் ஆகிடுவேன். ஒரு வருஷமா அப்படின்னு. ஒரு வருஷம் கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ஒரு வருஷம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாங்காய் சீசனில் மட்டும் இந்த மாங்காய் வாங்கி பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், சராங்க.